Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். மினிமம் ரவுண்ட்ஸ் டு கம்ப்ளீட் ஆல் டாஸ்க்ஸ். You are given a zero index integer array tasks where tasks I represents the difficulty level of the task. In each round you can complete either 2 or 3 tasks of same difficulty. Return the minimum rounds required to complete all tasks or return -1 if it is not possible to complete all the tasks. So first example பாருங்க. First example வந்து டாஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க 2 2 3 3 2 and then 5 4s இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் யூ கம்ப்ளீட் 3 tasks ஆஃப் டிஃபிகல்ட்டி 2. ஸோ பேசிக்லி 3 2s இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரே டாஸ்கில் அந்த 3 2ஸையும் நம்ம முடிச்சிடலாம், அந்த டாஸ்க்கை முடிச்சிடலாம். இந்த செகண்ட் ரவுண்ட் யூ கேன் கம்ப்ளீட் 2 tasks ஆஃப் டிஃபிகல்ட்டி 3. ஸோ ஸோ 2 2 இருக்குது. ஸோ அந்த 2 2 வந்து ஒரு டாஸ்க்காக முடிச்சிடலாம் செகண்ட் ரவுண்டில். தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் 3 tasks of 4. So there are total 5 4s இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து 3 4s நம்ம ஒரு டாஸ்க்காக முடிச்சிடலாம். அண்ட் தென் ஃபோர்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் 2 4ஸை வந்து நம்ம இன்னொரு டாஸ்க்காக முடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் பாசிபிள் டு கம்ப்ளீட் ஆல் த டாஸ்க்ஸ். ஸோ ரிட்டர்ன் நம்பர் 4. ஏன்னா 4 ரவுண்ட்ஸில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஃபைன். ஸோ இதான் கொஷின். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஒரே ஒரு 2 இருக்குது அண்ட் தென் 2 3 இருக்குது. 2 3யை வந்து நீங்கள் ஒரு டாஸ்கில் முடிச்சா கூட, பட் ஆனால் செகண்ட் ரவுண்டில் வந்து ஒரே ஒரு 2 இருக்குது. பட் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதோ பார்த்தீங்கன்னா இந்த யூ கேன் எய்தர் கம்ப்ளீட் 2 or 3 டாஸ்க்கு. ஆனால் 1 டாஸ்க்கு நம்ம கொடுக்கல. எய்தர் 2 டாஸ்க்காக இருக்கணும் இல்லை 3 டாஸ்க்காக இருக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்டில் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் ஆனால் 2 வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருக்குது. அதனால இது வந்து இந்த 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 இன்புட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரே வராது. ஸோ ரிட்டர்ன் -1. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தோண வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரீக்வன்சி. பிகாஸ் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் 2s எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் 3s எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் 4s எவ்வளோ இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி ஹேஷ்மேப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, ரைட்? அண்ட் 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 4 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. 4 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டாஸ்கில் முடிச்சிடலாம். இது வந்து ஒரு டாஸ்கில் முடிச்சிடலாம். அண்ட் தென் இதை வந்து ஒரு டாஸ்கில் முடிச்சிடலாம். பிகாஸ் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 டாஸ்க் இருக்குது, இது வந்து 2 டாஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து ஈச் ஒவ்வொரு டாஸ்கில் முடிச்சிடலாம். இதை வந்து ஃபஸ்ட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் முடிக்கலாம். அண்ட் தென் ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் 2 வந்து இன்னொரு டாஸ்கில் முடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் 2 இன்னொரு டாஸ்கில் முடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை டாஸ்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்? 4 டாஸ்க் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் அவுட்புட். ஸோ இப்படி தான் நம்ம லாஜிக் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ நம்ம லாஜிக்கில் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் ஏதோ ஒரு நம்பருக்கு ஃப்ரீக்வன்சி 1 இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன் -1 நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். ஃபைன். அது இன்னொரு கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் என்னன்னா, இஃப் இட் இஸ் டிவைசிபிள் பை 3. சப்போஸ் 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அண்ட் தென் கவுண்ட் ஆஃப் 2 வந்து 3 ஹேஷ்மேப்பில். ஸோ தென் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட்டுங்கிறது நம்மளோட ஆன்சர் வேரியபிள். ஃபைன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 3, ஃப்ரீக்வன்சி பை 3. ஸோ ஃப்ரீக்வன்சி பை 3 ஏன்னா இந்த 2 2 2 இந்த என்டையர் 3 2s இருக்குல்ல, இந்த என்டையர் 2 வந்து ஒரே டாஸ்கில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ கவுண்ட் வந்து கவுண்ட் ப்ளஸ் கவுண்ட் இஸ்குள்ள கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி என்ன 3 பை 3 1 ஆகிடும். ஸோ ஒரே டாஸ்கில் இதை முடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் தான் நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது என் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சு. அது என்ன டெஸ்ட் கேஸ்னால், இப்போது 4 5s இருக்குது நம்ம கிவன் அரேல. சப்போஸ் 4 5s இருக்குதுன்னா, ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுதான் இன்புட் அரே. ஸோ 4 5s இருக்குன்னா நம்ம வந்து இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? மினிமம் நம்பர் ஆஃப் டாஸ்க்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கலாம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் எடுக்கலாம் மினிமம். பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 5s ஒரு ரவுண்டு அண்ட் தென் செகண்ட் 2 5s வந்து இன்னொரு ரவுண்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸ்க்ஸ் வந்து 2 டாஸ்க்ஸ். பட் ஆனால் நான் போட்ட லாஜிக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு 3 டாஸ்க்கு நான் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டேன் அண்ட் தென் ரிமைனிங் 1 டாஸ்க் எடுத்தேன். ஸோ அதனால் அவுட்புட் வந்து -1 வந்துச்சு எனக்கு. ஸோ தட்ஸ் அ மிஸ்டேக். ஸோ நம்ம இந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும்னா, நம்ம செக் பண்ணணும் வெதர் ஆக்சுவலி 4 5s இருக்குங்க, 4 5s இருக்குது. வெதர் திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் டிவைசிபிள் பை 3 பார்க்கணும். ஸோ 4 by 3 என்ன வரும்? 4 by 3 is not divisible by 3. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வரும்? 4 by 3 is 1, ரைட்?
4/3 is 1. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா 4/3 1 ரிட்டர்ன் ஆகும், ரைட்? ஸோ 1. ஸோ சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் டிவைசபிள்னா நம்ம என்ன பண்ணலாம்னா count is equal to, so count is equal to count plus frequency by 3 plus 1. ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் இதை வந்து நம்ம கவுண்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம் +1 மீன் frequency by 3 plus 1. ஸோ இது வந்து இன்னொரு கண்டிஷன். பிகாஸ் நான் சொன்னேன் the minimum number of rounds required to complete this task is 2. எப்படி 2 வரும்? சப்போஸ் நம்ம இதை வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். டோட்டல் 4 5s இருக்குது. ஸோ 4/3 வந்து 4/3 is 1. அண்ட் தென் இந்த லாஜிக் படி பார்த்தா நம்ம மறுபடியும் இன்னும் ஒரு 1 ஆட் பண்ணுவோம். ஸோ 4/3 is 1 plus 1 + 1னா 2 வந்துடுது நம்ம ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இங்கே கிடைக்குது. ஸோ நம்ம +1 ஆட் பண்ணுவோம் இந்த கேஸில். இஃப் இட் இஸ் நாட் டிவைசபிள் பை 3 தென் நம்ம +1 ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் 3 கண்டிஷன். ஸோ எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அன்ஆர்டர் மேப் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் மேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஆர்டரிங் தேவையில்லை. ஸோ அதனால் அன்ஆர்டர் மேப்ஸ் யூஸ் பண்ணுறேன். மேப்ஸ் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே மேப்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் போய் பாருங்கள். ஸோ மேப்பில் வந்து எல்லா நம்பர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு tasks.size I++ map of tasks of I++. ஸோ இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபார் லூப்பில் வந்து நம்ம மேப்பை ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் ஆட்டோ x in map frequency ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். frequency is equal to x.second. fine, x.second. and then என்ன பண்ணலாம்னா இப்போது இந்த கண்டிஷன் இஃப் frequency is 1னா ஒரே ஒரு 2 தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ only 1 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து we should have either 2 or 3 tasks to complete around, right? ஆனால் ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா we can't do anything. ஸோ அதனால் return -1. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து else if நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து if frequency is divisible by 3, frequency modulus of 3 is equal to 0. ஸோ டிவைசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வெளியே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு int count வந்து இனிஷியலாக 0ல் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா count is equal to count plus frequency by 3. frequency by 3. ஸோ இது ஒரு கண்டிஷன் ஆச்சு. ஸோ லாஸ்ட் கண்டிஷன் வந்து else if it is not divisible by, else கண்டிஷன் என்னன்னா not divisible by 3. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா count is equal to count plus frequency by 3 plus 1. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா கேஸும் முடிஞ்சது. ஸோ ரிட்டர்ன் கவுண்ட் கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கவுண்ட். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஆட்டோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு. எல்லா டெஸ்ட்லையும் ரன் பண்ணி பார்க்குறேன் அண்ட் தென் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த ஒரு கேஸ் விட்டுட்டு அதனால ராங் ஆன்சர் வந்துச்சு. இப்போ சப்மிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். இது மீடியம் லெவல் கொஸ்டின். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஹேஷ் மேப்ஸ், ஹேஷ் டேபிள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் வந்து இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். வெரி ஈஸி லெவல் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஜஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி, ஸோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் 1 ஒரு கண்டிஷன், இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் டிவைசபிள் பை 3 ஆர் இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் டிவைசபிள் 3 இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இந்த 3 கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ ரியலி ஈஸி கொஸ்டின். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் போய் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 50 வீடியோஸ் இருக்குது. அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ்லேயும் வந்துகிட்டே இருக்க வீடியோஸ் அரௌண்ட் இப்போ 7-8 வீடியோஸ் இருக்குது. மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில்.
போய் பாருங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க, and then மிஷின் லேர்னிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.